சின்னட்டி கிராமத்தில் அரசு டாஸ்மாக் முன்பு கார் மோதி சைக்கிளில் வந்தவர் உயிரிழப்பு. கிருஷ்ணகிரி மாவட்டம் தென்கனிக்கோட்டை வட்டம் கிளமங்கலம் சின்னட்டி கிராம சாலையோரமாக 2 அரசு மதுபான கடைகள் செயல்பட்டு வருகிறது. போக்குவரத்து நிறைந்த இந்த சாலையில் குடிமகன்களால் தினந்தோறும் சாலை விபத்துகள் நடப்பதாக அப்பகுதி மதுபான கடைகளை வேறு இடத்தில் மாற்றிக்கொள்ள வேண்டும் என்ற கோரிக்கை விடுத்து வரும் நிலையில் நேற்று மாலை சின்னட்டி கிராமத்தை சேர்ந்த ஸ்ரீனிவாஸ் வயது 55 என்பவர் சைக்கிளில் கிளமங்கலம் நோக்கி வந்தவர் சின்னட்டி டாஸ்மாக் அருகே கார் மோதிய விபத்தில் பலத்த காயங்களுடன் கிருஷ்ணகிரி மாவட்ட அரசு மருத்துவக் கல்லூரியில் சிகிச்சை பெற்று வந்தார். வியாழக்கிழமை மதியம் 1 மணியளவில் உயிரிழந்தார். மாநில நெடுஞ்சாலை ஓரமாக உள்ள 2 மதுபான கடைகளால் இதுவரை பல விபத்துக்கள் நடந்தும் அரசு மதுபான கடைகளை மாற்ற முன்வராததை கண்டித்து சின்னட்டி கிராம மக்கள் வியாழக்கிழமை மாலை 5 மணியளவில் கிளமங்கலம் அரசு மதுபான கடை முன்பு சாலை மறியலில் ஈடுபட்டனர். சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறை மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகள் கடையை மாற்று இடத்தில் வைக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என உறுதி அளித்ததன் அடிப்படையில் அனைவரும் கலைந்து சென்றனர். அப்பகுதியில் செயல்பட்டு வந்த டாஸ்மாக் கடையும் மூடப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. இன்று சின்னட்டி கிராமத்தைச் சேர்ந்த வெங்கடப்பா மகன் சீனிவாசன் என்ப ஒரு தோழர் வழியில் நடந்து கொண்டிருக்கும் போது அவர் மீது டாடோ சுமோ மோதி அவர் மட்டுமின்றி இன்னும் 2 பேருக்கு அடிபட்டது. இவர் இறந்து விட்டார். ஆகவே அந்த இறந்து விட்டார். இந்த கடையை மாற்ற வேண்டும் என்றுதான் முக்கியமாக இன்று 1 மணி நேரம் கிராம மக்கள் பொதுமக்கள் எல்லாம் சாலை மறியலில் ஈடுபட்டார்கள். அதிகாரிகள் டிஎஸ்பி மேடம் அதே மாதிரி எஸ்பியும் லைன்ல வந்து பேசினாரு. தோழர் எம்எல்ஏவும் பேசினாரு. அதனை முன்னிட்டு இன்னைக்கு இந்த போராட்டத்தை கைவிட்டிருக்கோம். இந்த கடை இங்கே தொடர்ந்தால் மேலும் போராட்டங்கள் வெளிப்படும் என்பதை இந்த போராட்டம் அகற்றும் வரை நீடிக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். உறுதிப்படுத்துவோம். இதெல்லாம் தடுத்து நிறுத்த வேண்டும் என்றால் இந்த டாஸ்மாக் 2 கடைகளும் கிளமங்கலத்திலிருந்து அப்புறப்படுத்தி வேறு இடத்துக்கு மாற்ற வேண்டுமே தவிர இந்த இடத்துல இருந்தால் மேலும் உயிர் சேதங்களும் பாலியல் பலாத்காரங்களும் இந்த பகுதியில் நடக்கும் என்பதை உறுதியாக தெரிவித்துக் கொள்கிறேன்.